Dear students, welcome to Social Science class, 8th standard. Unit 4, Migration and Urbanization. Migration and Urbanization, இடம்பெயர்தல் மற்றும் நகரமயமாதல். Types of migration. Dear students, before the videos we already discussed the definition of migration and the importance of migration, why the people move from one place to another, etc. Now these videos we are going to learn the types of migrations. இடம்பெயர்வின் வகைகள். Yes, migration can be classified in several ways. It is usually categorized as follows. இந்த இடம்பெயர்வை பல வழிகளில் வகைப்படுத்தலாம். பொதுவாக பின்வருமாறு வகைப்படுத்தப்படுகிறது. Based on the movement associated with administrative limits. Based on the movement associated with administrative limits. அதாவது நிர்வாக எல்லை அடிப்படையில் இடம்பெயர்வுகள். நிர்வாக எல்லை அடிப்படையில் இடம்பெயர்வுகள். Internal migration. எஸ், இன்டர்னல் மைக்ரேஷன்னா உள்நாட்டு இடம்பெயர்வு. உள்நாட்டு இடம்பெயர்வு. த மூமெண்ட் ஆஃப் பீப்புள் வித்தின் எ கண்ட்ரி இஸ் நோன் அஸ் இன்டர்னல் மைக்ரேஷன். ஒரு நாட்டின் எல்லைக்குள் நிகழும் மக்களுடைய இடம்பெயர்வு உள்நாட்டு இடம்பெயர்வு என்று அழைக்கப்படுகிறது. Further, the internal migration is classified into 4 categories on the basis of the place of origin and destination of migration. இது உள்நாட்டு இடம்பெயர்வு என்பது இடம்பெயர்வு எங்கே தொடங்குதோ அந்த இடத்துலேருந்து இது வரையறை செய்யப்படுகிறது. இடம்பெயர்வோர் எந்த இடத்துல போய் சேர்ந்துடுறாங்களோ அதையும் இது வரையறை செய்கிறது. அதாவது என்ன, ஒரு நாட்டின் எல்லைக்குள் நிகழக்கூடிய இடம்பெயர்வு தான் இன்டர்னல் மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா பிளேஸ் ஆஃப் ஆரிஜின் அண்ட் டெஸ்டினேஷன் ஆஃப் மைக்ரேஷன். அவர் எந்த இடத்துல தோன்றி, அதாவது எந்த இடத்துல பிறந்து எந்த இடத்தை போய் சேர்ந்து பிரிகிறாரோ அதை பொறுத்து இது இன்டர்னல் மைக்ரேஷன் டிஸ்கிரைப் பண்ணுறோம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு எஸ் டைப்ஸ் ஆஃப் மைக்ரேஷனில் புல் ஃபேக்டர்ஸ் அண்டு புஷ் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இல்லையா, புல் ஃபேக்டர் அண்டு புஷ் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி. என்னென்ன அப்படின்னு சொன்னால், புல் ஃபேக்டர்னால் இழு காரணிகள், புஷ் ஃபேக்டர்னால் எஸ் இது உந்து காரணிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. Dear students, I said pull factor and push factor. Pull factor இழு காரணிகள், push factor உந்து காரணிகள். Yes, and then least hazard prone zones, இடர் குறைவாக உள்ள மண்டலம். So this one hazard prone zones, இடர் பாதிக்கும் மண்டலங்கள். Favorable climate, உகந்த காலநிலை. This one climate changes including extreme weather events, காலநிலை மாறுபாடு, அதாவது கடுமையான காலநிலையான நிகழ்வுகள் இருக்கும். This one abundance of natural resources and minerals, example water, oil and uranium. இயற்கை வளங்களாக இருக்கக்கூடிய இந்த கனிமங்கள், எடுத்துக்காட்டாக நீர், எண்ணெய், யுரேனியம். அண்ட் தென் இந்த புஷ் ஃபேக்டர் என்ன சார், கிராப் ஃபெயிலியர் அண்டு ஸ்கார்சிட்டி ஆஃப் ஃபுட்டு, விளைச்சல் பொய்த்தல் மற்றும் உணவு பற்றாக்குறை, இதெல்லாம் பார்த்திங்கன்னா புஷ் ஃபேக்டர். அண்ட் தென் நெக்ஸ்ட் எக்கனாமிக் காசஸ். இது வரைக்கும் நம்ம பார்த்தது நேச்சுரல் காசஸ், இனிமேல் எக்கனாமிக் காசஸ் பார்க்க போகிறோம். எக்கனாமிக் காசஸ்னால் பொருளாதார காரணிகள். எஸ், த பொட்டென்ஷியல் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட், வேலைவாய்ப்பிற்கேற்ற சூழல்கள் இருக்கும். அன்எம்ப்ளாய்மெண்ட்டு புஷ் ஃபேக்டரில் வேலையின்மை இருக்கும். அடுத்தது சோசியோ கல்ச்சுரல் காசஸ். சோசியோ கல்ச்சுரல் காசஸ் சமூக மற்றும் பண்பாட்டு காரணிகள். சோசியல் யூனிஃபிகேஷன், அதாவது சமூக ஒருங்கிணைப்பு இருக்கும். சோசியல் டிஸ்கிரிமினேஷன் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு சொன்னால், குடும்ப முரண்பாடு, உட்பூசல்கள் அதிகமாக காணப்படும். டெமோகிராஃபிக் காசஸ் அப்படின்னா மக்கள் தொகை காரணிகள். அண்டர் பாப்புலேஷன். எஸ், திஸ் ஒன் ஓவர் பாப்புலேஷன், குறைவான மக்கள் தொகை, மிகை அதிக மக்கள் தொகை அல்லது மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடியது, ஓவர் பாப்புலேஷன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பொலிட்டிக்கல் காசஸ், அரசியல் காரணங்கள். பொலிட்டிக்கல் செக்யூரிட்டி இருக்கும்,
இங்கே வார், சிவில் அண்ட்ரஸ்ட் இருக்கும். அரசியல் பாதுகாப்பு இந்த இடத்துல இருக்குது. புல் ஃபேக்டரில், புஷ் ஃபேக்டரில் அதிகமாக போர், சமூக உரிமைகள், அமைதியின்மை காணப்படும். இண்டிபெண்டன்ஸ் அண்ட் ஃப்ரீடம், தனித்துவம், சுதந்திரமாக செயல்படக்கூடிய அமைப்புகள் இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி, கான்சர்ன் எத்னிக் அண்ட் ரிலிஜியஸ், ரேசியல் ஆர் கல்ச்சுரல் ப்ரிசிக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவதுன்னா பாதுகாப்பு சார்ந்தவைகள் அதிகம் இருக்காது. இனம், மதம் மற்றும் கலாச்சார துன்புறுத்துதல்கள் இருக்கும். இந்த புல் ஃபேக்டரில் அஃபோர்டபுள் அண்ட் அக்சசிபிள் அர்பன் சர்வீசஸ், எக்ஸாம்பிள் ஹெல்த் கேர், எஜுகேஷன், டிரான்ஸ்போர்ட் அண்டு ரீக்ரியேஷன், அதாவது குறைந்த செலவு, எளிதில் கிடைக்கக்கூடிய நகர்ப்புற சேவைகள், சுகாதாரம், கல்வி, பயன்பாடுகள், போக்குவரத்து மற்றும் நீர். இங்கே இந்த புஷ் ஃபேக்டரில் inadequate or limited urban services and infrastructure, example healthcare, education, transport, water and recreation etc. குறைவான அல்லது பற்றாக்குறையான நகர்ப்புற சேவைகள் மற்றும் உள்கட்டமைப்பு வசதி, சுகாதாரம், கல்வி, பயன்பாடுகள் போன்றவை சார்ந்து இங்கு காணப்படுகிறது. And then next one is rural to urban migration. Rural to urban migration, அதாவது ஊரகத்திலிருந்து நகர்ப்புறம் நோக்கி இடம்பெயர்தல். ஊரகத்திலிருந்து நகர்ப்புறம் நோக்கி இடம்பெயர்தல் is the movement of people from rural areas to growing towns and cities, mainly in search of employment, education and recreational facilities. இந்த வகையில் மக்கள் ஊரக பகுதியிலிருந்து, அதாவது கிராம பகுதியிலிருந்து வளர்ந்து வரக்கூடிய நகரத்திற்கு அவர்கள் செல்வார்கள். முக்கியமாக வேலைவாய்ப்பு, கல்வி, பொழுதுபோக்கு வசதிக்காக செல்லக்கூடியது. இது ரூரல் டு அர்பன் மைக்ரேஷன். இட் இஸ் த டைப் ஆஃப் மைக்ரேஷன். நெக்ஸ்ட் அர்பன் டு அர்பன் மைக்ரேஷன், நகரத்திலிருந்து நகரத்திற்குள்ளேயே மைக்ரேஷன், நகர்வது. என்ன? அர்பன் டு அர்பன் மைக்ரேஷன் இஸ் த மைக்ரேஷன் பிட்வீன் ஒன் அர்பன் சென்டர் டு த அதர், லைக் இன் சர்ச் ஆஃப் ஹையர் இன்கம். அதிகமாக அது ஒரு நகரத்திலிருந்து இன்னொரு நகரப்பகுதிகளுக்கு அதிக ஊதியம் பெறும் பொருட்டு இடம்பெயர்வது. அண்ட் தென் ரூரல் டு ரூரல் மைக்ரேஷன் இஸ் ட்ரைவன் பை த ஃபெர்டில் லேண்ட் ஃபார் கல்டிவேஷன் அண்ட் அதர் சோசியோலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் லைக் மேரேஜ் எக்ஸெட்ரா. இந்த வகை இடம்பெயர்வு எப்படி சார்ந்து இருக்கும் அப்படின்னு சொன்னால், ரூரல் டு ரூரல், அதாவதுன்னா ஊரகத்திலிருந்து ஊரகத்திற்கே மாறுவது, கிராமத்திலிருந்து கிராமம், அதாவது சாகுபடிக்கு ஏற்ற வளமான நிலம் மற்றும் பிற சமூக காரணிகளாக இருக்கக்கூடிய திருமணம் போன்றவை இவ்வகை இடம்பெயர்தலை தீர்மானிக்கிறது. அர்பன் டு ரூரல் மைக்ரேஷன், இது வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நகர்ப்புறத்திலிருந்து ஊரக பகுதிக்கு இடம்பெயர்வது. இஸ் த மூவ்மெண்ட் ஃப்ரம் த அர்பன் சென்டர்ஸ் டு ரூரல் ஏரியாஸ் to get rid of the urban problems and returning to native places after retirement from jobs. Rural to urban migration is the most common one. நகர்ப்புற பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்காக, பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு பூர்வீக இடங்களுக்கு திரும்புவதற்காக மக்கள் வந்து நகர்ப்புறத்திலிருந்து ஊரக பகுதிகளுக்கு இடம்பெயர்வது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முக்கியமான த ஃபேக்டர்ஸ் ஆஃப் மைக்ரேஷன், காரணிகள் அண்ட் டைப்ஸ் ஆஃப் மைக்ரேஷன். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் த இன்டர்னல் மைக்ரேஷன் அப்படின்னு செகண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம நிர்வாக எல்லை அடிப்படையில் பார்த்துருந்தோம். இப்போது இன்டர்னல் மைக்ரேஷன், செகண்ட் இன்டர்னல் மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸ்டூடெண்ட், செகண்ட் ஒன் த இன்டர்நேஷ்னல் மைக்ரேஷன், அதாவது சர்வதேச இடம்பெயர்வு அப்படின்னு சொல்லக்கூடியது. Migration that occur across the national boundaries are known as international migration. Internal migration நம்ம ஃபஸ்ட்டில் பார்த்தோம். இப்போ வந்து இன்டர்நேஷ்னல் மைக்ரேஷன், சர்வதேச அளவில், அதாவது ஒரு நாட்டின் எல்லைகளை கடந்து நடக்கக்கூடிய இடம்பெயர்தல் சர்வதேச இடம்பெயர்தல் என்று அழைக்கப்படுகிறது. அதனுடைய வகைகள் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பேஸ்ட் ஆன் த வில்லிங்னஸ் ஆஃப் த மைக்ரண்ட்ஸ் ஃபார் மைக்ரேஷன்ஸ், அதாவது பேஸ்ட் ஆன் த வில்லிங்னஸ் ஆஃப் த மைக்ரண்ட்ஸ் ஃபார் மைக்ரேஷன், தன்னார்வ இடம்பெயர்வு, அதாவது இடம்பெயர்வருடைய விருப்பத்தின் அடிப்படையில் இது வந்து இடம்பெயர்தல் அமைகிறது. ஃபஸ்ட்டு வாலண்டரி மைக்ரேஷன், தன்னார்வ இடம்பெயர்வு. The voluntary migration is the migration take place on persons free
will initiative and desire to live in a better place and to improve their financial status. The migration is said to be the voluntary. அதாவது ஒரு நபருடைய விருப்பத்தின் பேரில் முயற்சி மற்றும் முன்னெடுத்தலின் மூலம் அவர்களுடைய பொருளாதார நிலையை உயர்த்துவதற்காக ஒரு வசதியான இடத்தில் வாழ வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் நகரக்கூடிய இடம்பெயர்வு இந்த வாலண்டரி மைக்ரேஷன், அதாவது என்ன, தன்னார்வ இடம்பெயர்வு என்று அழைக்கப்படுகிறது. அண்ட் தென் இன்வாலண்டரி ஆர் ஃபோர்ஸ்டு மைக்ரேஷன், இது வந்து பார்த்தீங்கன்னா தன்னார்வம் இல்லாத அல்லது கட்டாயமான ஒரு இடம்பெயர்வு, ஆர்வம் இல்லாத ஒரு இடம்பெயர்வு. த மைக்ரேஷன் டேக் பிளேஸ் அகெயின்ஸ்ட் த வில் ஆஃப் த migrants. The migration is termed as involuntary migration. The push factor like war may force the people to emigrate from the place is of this type. அதாவது மக்கள் விருப்பத்திற்கு மாறாக இடம்பெயர்வது அது அனிச்சையான ஒரு இடம்பெயர், அதாவது என்ன, தன்னார்வம் இல்லாத கட்டாயமான ஒரு இடம்பெயர்வு என்று அழைக்கப்படுகிறது. இதுக்கெல்லாம் முக்கியமாக காரணமாக இருக்கிறது லைக் வார். ஒரு இடத்தில் இருந்த முக்கியமான ஒரு காரணி அப்படின்னு சொன்னால் போர் தான். போர் போன்ற உந்து காரணியால் தான் மக்கள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு குடிபெயர்தல் அல்லது இடம்பெயர்தல் இந்த வகையை சார்ந்தது. அண்ட் த நெக்ஸ்ட் ஒன், share of regions in the world population and internal migration by origin 2017.